இதுதான் என்னோட மைக்ரோவேவ் ஆம்லெட் மேக்கர். எப்படி ஆம்லெட் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி. ஆனியன் ஆம்லெட் செய்யலாம். ஒரு பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, பாதி பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிக்கீரை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைக்கு மிளகு, உப்பு, ஒரு முட்டை அல்லது 2 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். இப்போ எப்படி கலந்து ஆம்லெட் மேக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க, அதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ஆம்லெட் மேக்கரில் ஊற்றி எப்படி ஆம்லெட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஆம்லெட் மேக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை நான் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்ற போகிறோம். இப்போ முட்டையை ஊற்றியாச்சு. மூடி மைக்ரோவேவ் ஓவனில் 1 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 2 முட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லெட் ரெடி ஆகிடும். இப்போ நான் அவனில் வைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. 1 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ப்ரெட் ஸ்லைஸோடு மடித்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. நிமிடத்தில் மேக் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த ஆம்லெட் மேக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, தெரிக்காமல் அப்படியே அழகாக புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த ஆம்லெட் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சாஃப்டாகவே இருக்கும், ஹெல்த்தியும் கூட.